அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியின் காரணமாக விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 12க்கு அதிபதியானவர் 8ல் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கோரிக்கைகள் உயரதிகாரிகள் பரிசீலிக்கப்படுங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வருங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தரும். அதே போல வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு வளர்ச்சியை அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.